இந்த வெஸ்ட் ஆஃப்ரிக்கா அண்ட் சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் தான் இது அதிகமாக நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கண்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய மக்கள் எல்லாரையுமே இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு டைம் ஸ்க்ரீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக லாஸ்ட் 21 டேஸ் யாராவது வந்திருப்பாங்கல்ல, ஏன்னா இது 5 நாள்லேருந்து 21 நாளுக்குள்ள சிம்டம்ஸ் காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ லாஸ்ட் 21 டேஸில் யார் யார் சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவிலேருந்து எஸ்பெஷலி இந்த காங்கோ நைஜீரியா பகுதிகளிலேருந்து வந்திருக்காங்களோ அவங்களையும் ட்ரேஸ் பண்ணி போய் அவங்களுக்கும் ஸ்க்ரீனிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் இதுக்கு மிகப்பெரிய ப்ரிகாஷன் எடுத்திருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இது ஒரு பப்ளிக் கன்சர்ன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறதோட காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இது எப்படி பரவுங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நீ பேசலையே மதனன்னு கேட்டிங்கன்னா, அம்மா போடுற மாதிரி தான், தொட்டா நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பாடி ஃப்ளூயிட்ஸ் மூலியமாக பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, செக்ஷுவல் கான்டாக்ட் மூலியமாக பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ரீசன்ஸ் இருக்குது 2 பேருக்கு நடுவில் பரவுறதுக்கு. ஸோ ஃபிசிக்கல் கான்டாக்ட் வெரி மச் பாசிபிள். நம்மளால் என்ன பண்ண முடியும், அடுத்த கொஞ்ச நாட்களுக்கு அட்லீஸ்ட் இந்த எம்பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை டை அவுட் ஆகிற வரைக்கும் கை கழுவணும். ரொம்ப சிம்பிளான விஷயம்.